கதை அன்பின் விதை. தொடக்கம். ஒரு சிறிய அழகான கிராமம். அங்கே பசுமையாக இருந்த வயல்கள், பறவைகளின் குரல்கள், குழந்தைகள் ஓடி விளையாடும் சத்தம் எல்லாம் அந்த கிராமத்தை உயிரோடு வைத்திருந்தது. அந்த கிராமத்தில் ரவி என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். ரவி எப்போதும் நண்பர்களோடு ஓடி விளையாடுவான். அவனுக்கு பந்து, களரி, ஆட்டம் எல்லாம் பிடிக்கும். ஆனால் படிப்பில் அவன் அதிக ஆர்வம் காட்ட மாட்டான். ஒருநாள் மாலை ரவி வீட்டு வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் தாத்தா அவனை பார்த்து கையில் ஒரு சிறிய விதையை கொடுத்தார். நடுவில், ரவி, இந்த விதையை மண்ணில் நட்டு பார்த்துக்கொள். ஆனால் நினைவில் கொள், இதை நீ அன்போடு பார்த்தால் மட்டுமே இது வளரும் என்று தாத்தா சொன்னார். ரவி சிரித்துவிட்டு, ஒரு விதையா? இது என்ன பெரியதாக வளரப்போகுது என்று கேட்டான். ஆனால் தாத்தாவின் கண்களில் இருந்த நம்பிக்கையைக் கண்டு ரவி அந்த விதையை வீட்டின் பின்புற மண்ணில் நட்டான். அவன் தண்ணீர் ஊற்றி மண்ணை சரி செய்து விட்டு விளையாடச் சென்றான். அடுத்த நாள் மீண்டும் பார்த்தபோது எதுவும் மாறவில்லை. விதை முளைக்கலையே என்று அவன் சலித்தான். ஆனால் தாத்தா சொன்னதை நினைத்து பார்த்து தினமும் தண்ணீர் ஊற்றத் தொடங்கினான். ஒரு வாரம் கழித்து மண்ணை துளைத்து ஒரு சிறிய பச்சை முளை வெளியே வந்தது. ரவி அதை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டான். அந்த நாளிலிருந்து ரவி அதில் ஆர்வம் கொண்டு தினமும் பார்த்து கொண்டான். தண்ணீர் ஊற்றினான், களை எடுத்து சுத்தம் செய்தான், காய்ந்த இலைகளை எடுத்து தூக்கினான். சிறிய தாவரம் மெதுவாக வளர்ந்து கிளைகளுடன் பெரிய மரமாக மாறியது. முடிவு. சில மாதங்களில் அந்த மரம் செழித்து வளர்ந்தது. பறவைகள் வந்து அதன் கிளைகளில் பாடின. சில பறவைகள் கூடுகட்டி தங்கள் குட்டிகளை காப்பாற்றின. கிராமத்து குழந்தைகள் வந்து அந்த மரத்தின் நிழலில் விளையாடினார்கள். ரவி தாத்தாவை அழைத்து வந்து மரத்தை காட்டினான். தாத்தா, இதை பாருங்க, இது நான் நட்ட விதைதானே. இப்போது எவ்வளவு பெரிய மரம் ஆகியிருக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். தாத்தா புன்னகையுடன், ஆம் ரவி, இது உன் அன்பின் மரம். நீ அன்பும் பொறுப்பும் கொடுத்ததால்தான் இந்த சிறிய விதை இப்படி பெரிய மகிழ்ச்சி ஆனது என்றார். ரவி அந்த நாளில் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டான். சிறிய விஷயத்துக்கும் அன்பும் பொறுப்பும் கொடுத்தால் அது ஒருநாள் உலகத்துக்கும் மகிழ்ச்சி தரும்.